அதிகப்படியான மன வருத்தங்களும் வேதனைகளும் இந்த ராசி நட்சத்திரத்திற்கு அதிகமாக இருக்கிறதே அப்படின்ற கேள்வியும் நிறைய பேர்ட்டு இருக்கு. இதில் முதல் விஷயமா நாம் எடுத்து பேசணும் அப்படின்னா, இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. சார், ராகு தான் பிரம்மாண்டம்னு சொல்கிறோமே, இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டம் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் ராகு தானே. அது எப்படி ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க? நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரையில் பிறந்தவங்க, ராகுவோட நட்சத்திரம் சுவாதியில் பிறந்தவங்க, துலாம் ராசி சுவாதியில், மிதுனம் திருவாதிரை, கும்பம் சதயம். நல்லா படிப்பாங்க, அதெல்லாம் குறை சொல்லலை. நல்லா சம்பாதிப்பாங்க, அதில் குறை சொல்லலை. வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வருவாங்க, அதை நம்ம குறை சொல்லலை. மிக பிரம்மாண்ட மனிதராக வருவாங்க, அதையும் நம்ம குறை சொல்லலை. ஆனால் இந்த ராகு ஒரு நேரத்தில் உங்களை ஒரு பெரிய மாயமான வலையை காட்டுறாரு, மாயமான சூழ்நிலையை காட்டுறாரு. முடிந்தளவிற்கு தன்னை பெரிய ஆளாக படத்தை காட்டுறாரு. நீங்கள் பார்ப்பீங்க, பாம்பு படம் காட்டும். அது எப்படியாவது பண்ணிட்டு மாயமாக மறந்து போகிற பாம்புகள் உண்டு. சாதாரணமாக மாட்டிக்கிட்டு அடிபட்டு சாகிற பாம்பும் உண்டு. சில பேர் போகிற போக்குலையும் கொண்டுட்டு போகிற பாம்பு உண்டு. இதில் யார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். சதயம் தன்னை படமாக காட்டும். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் தன்னுடைய பேச்சும் தன்னுடைய செயலும் தன்னுடைய திட்டங்களும் மிகப்பெரிய கவர்ச்சியாக இருக்கும். ஒரு கவர்ச்சியான விஷயத்தை கொடுக்கும். இந்த கவர்ச்சியான விஷயம் மற்றவர்களை தன்வயப்படுத்துவதற்கு, அதன் மூலமாக நாம் ரொம்ப சம்பாதிப்பதற்கு, நாம் பொருளாதாரத்தில் பணம் ஈட்டுவதற்கெல்லாம் இது பயன்படும். ஆனால் தனக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கிய குறைபாடு, அமானுஷ்ய சக்திகளால் வரக்கூடிய பிரச்சனை, இதை கண்ட்ரோல் பண்ணுறதே ராகுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அது கும்பராசியில் இருக்கு. கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களால் வரக்கூடிய பிரச்சனை எவ்வளவு பெரியது. கும்பம் ஒரு விஷயத்தை தனக்குள்ளே ஈர்த்து கொள்ளும். கும்பம் என்ன நடக்கிறது, அதுக்காக தான் கும்பம் வச்சு நம்ம யாகசாலை நடத்துகிறோம், மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுறோம். அவை எல்லாம் அந்த கும்பத்துக்குள்ளே அடங்கிடும். அதை கொண்டு போய் தான் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இந்த கும்பத்திற்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்கு இல்லையா? இந்த பவர் அதற்கு உண்டு. ஆனால் இந்த கும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லா விஷயமும் வாங்கி கொண்டு திரும்ப ஒரு கோபுரத்தின் மீது விழுந்து எந்தெந்த பக்கமும் ஓடிடுது. புனித நீராக மாறலாம், மாறி போயிடுது இல்லையா? இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எங்கே போனாலும் ஒரு பய உணர்வு இருக்கும். யாராவது ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டா இதனால பிரச்சனை வந்துருமோங்கிற பயம் இருக்கும். யார் மூலமாவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருமோங்கிற பயம் இருக்கும். எப்போதுமே இவர்களுக்கு மன அழுத்தங்கள் உண்டு சதயத்திற்கு. இது காலபூஷனுக்கு போன இடம். இந்த சதய நட்சத்திரத்தை பிறங்குறவங்க வீட்டில் சாமி ஆடுறவங்க, மருத்துவம் படித்தவங்க, பொறியியல் லெவலில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க
திருவாதிரை நட்சத்திரம்